ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான காகம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் 20க்கு 20ல். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ பிளாக் பேப்பரில் செய்திருக்கேன். க்ரோக்கு வந்து பிளாக் தான் கரெக்டாக இருக்கும்னு செய்திருக்கேன். இதில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இது கிளியராக உங்களால் ஃபீல் பண்ண முடியலை பிளாக் கலர் ஆனனால அப்படி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் வேறு கலர்லேயும் இது உங்களோட கமெண்டை பார்த்துட்டு நான் வேறு கலரில் செய்யணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன். இப்போ நம்ம 2 பக்கமும் சென்டர் பார்த்து மடிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு இந்த 2 சைடையும் இந்த மாதிரி உள்ளே மடக்கிக்கலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா இந்த 4 பக்கங்களையும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். அதுக்காக இந்த ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில விரல் விட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ அது கரெக்டாக ஃப்ளாட் ஆகிரும். இப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அது உள்ளாடி இந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த பகுதிகளையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பகுதிகளை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை உள்ளாடி விரலை விட்டு அந்த மடித்த மடிப்பு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு 2ஆக மடித்து விட்டுருங்க. இப்போ இனி பேலன்ஸ் இருக்கிற ஒரு பகுதியை அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ பண்ண மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆயிரும். பார்த்தீங்களா, 2 பக்கமும் இந்த மாதிரி ஆயிரும். இந்த முக்குகள் எல்லாம் நீட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பகுதிகளை இந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம சென்டரில் வச்சுக்கிட்டு 2 பகுதிகளை இந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த பகுதியை மேலே பார்த்து இப்படி மடக்கிக்கிறேன்.
ஒன்றும் இல்லை, மேலே பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். நான் கிட்ட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்களா? இந்த சைடை அப்படியே எடுத்து மேலே பார்த்து மடக்கியிருக்கேன், அவ்வளோதான். அந்த 2 லேயரையும் ஒன்றாக்கி இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மடக்கின மடக்கையே சென்டர் பார்த்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்த 2 போர்ஷனை நீக்கிக்கிட்டு அதை இந்த மாதிரி நம்ம முதல்ல பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு மடக்கியாச்சு. அடுத்த நிமித்திக்கிட்டு இதை சென்டர் பார்த்து மடக்கிக்கணும். பார்த்தீங்களா? அப்போ நம்ம இப்படி மடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒருவேளை இந்த கலரில் இல்லை வேறு கலரில் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை விரும்பி பார்க்குறவங்க நான் உங்களுக்கு வேறு கலரில் செஞ்சு போடுறேன். இப்போ இதை நிமித்திக்கலாம். நிமித்திக்கிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. நான் எந்த பேஜை திருப்புறேன், எந்த பேஜில் பண்ணுறேன், அதெல்லாம் கவனமாக கவனிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த பகுதியை இதே மாதிரி மடக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்குனதுக்கு பிறகு இதை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பகுதியை இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த முக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் பகுதியை இதை அப்படியே உள்ளாடி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. உள்ளடி விரல் விட்டு இப்படி ஒசத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கார்னர் மட்டும் மேலே வரும் இந்த மாதிரி.
அடுத்து இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி எப்படி மடக்குனேன் பார்த்தீங்களா? இந்த பகுதி என்ன பண்ணேன்னு அடுத்து திருப்பிக்கிட்டு அடுத்து இந்த பகுதியை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த இந்த மேலே இருக்கிற இந்த கார்னரை உள்ளாடி விட்டால் போதும். முதல்ல ஒரு ஸ்டெப் மேலே பார்த்து வந்தது, இது அடுத்த ஸ்டெப் கீழே பார்த்து வருது. இப்போ இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போ வளைச்ச பகுதியை கரெக்டாக ரெண்டும் ஒரே நேரில் இருக்கிற மாதிரி வளைச்சிக்கோங்க. அப்புறம் உள்ளாடி அந்த மடித்த மடிப்பை இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடித்த மடிப்பை உள்ளாடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கா, அதுக்கப்புறமா இந்த இடையில அந்த மடக்குக்கு இடையில இந்த மாதிரி உள்ளாடி ஓட்டு கீழே பார்த்து வர மாதிரி அதை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் கீழே பார்த்து வர மாதிரி பண்ணிக்கோங்க.
பிரித்து விட்டுட்டு அதை இந்த மாதிரி சரித்து மடக்கிக்கிட்டு பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே பார்த்து உயர்த்தி விடுங்க. இந்த மாதிரி இப்படி மடக்கிட்டு அந்த மடக்க இப்படி நேரே மேலே இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த காலோட ஹைட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 கால் பகுதியும் பக்கத்தில் வச்சு ஒரே அளவாக ஒரே ஹைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரே மாதிரி ஒரே அளவாக தான் இருக்குது. இப்போ நம்ம கால் ரெடி ஆகியாச்சு. இனி அந்த காலுக்கு இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கிற பகுதியை மடித்து விட்டுக்கோங்க. மடித்து அந்த பகுதியை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த முக்கு மாதிரி இருக்கிற இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. நல்லா அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு கால் ரெடி ஆயிடுச்சு. இனி மேலே இறகுக்கு வருவோம். இறகு பகுதியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பகுதி என்ன இதில் கொஞ்சம் ஒரு மடக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு வரோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம முதல்ல ஒரு மடக்கு மடக்கிட்டு நிமித்து விட்டோம் பார்த்திங்களா, அந்த மடக்கு மேலே இருக்கும். அந்த மடக்கு அதே மாதிரி நம்ம இது மேலே பார்த்து அந்த இப்படி சும்மா இப்படி வச்சுக்கோங்க மடக்கி 2 பக்கமும். இப்போ நமக்கு பார்க்கும்போது அடிப்பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சியோட இறகு மாதிரி இருக்கும் 2 பக்கமும். அதுக்கப்புறமா அந்த இறகுல 2 லேயர் இருக்கும். அதில் மேலே இருக்கிற லேயரை இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கணும். கரெக்டாக வச்சுக்கிட்டு அதில் 2ஆக மடக்கிக்கணும் அச்சம் வரைக்கும். ரெண்டாக மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லேயரை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கிட்டு அந்த பகுதியை அப்படியே சரித்து அந்த பின்னாடி பகுதியோடு விட்டுக்கணும். இப்போ நமக்கு ஒரு லேயர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லேயர் இந்த இதோடு ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த லைனுக்கு நேர் இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறது காகத்தோட இறகு மாதிரியே இருக்கும்.
பார்த்தீங்களா? இதே மாரி அடுத்த பகுதிய நம்ம பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிற லேயரை சென்டர் வரைக்கும் மடிச்சுக்கிட்டு, சென்டர் இந்த அச்சம் வரைக்கும் மேலே இருக்கிற லேயரை மடிச்சுக்கிட்டு 2 அட்டு. அதுக்கப்புறமா அந்த பகுதி சென்டர் வரைக்கும் மடித்து அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைன்லேருந்து நம்ம முதல் இதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி அந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு காகத்தோட இறகு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இனி காகத்தோட தலை சைடுக்கு வந்தாச்சு நம்ம. இந்த கால் பகுதியிலேருந்து நம்ம மடக்கி விட்டது இலகி இலகி கொடுக்கும். அந்த பகுதியை நல்லா நீட்டாக அழுத்தி அமுக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க, இல்லைனா இருக்கட்டும். இப்போ நம்ம கழுத்து பகுதி வருவோம். கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் விட்டுக்கிட்டு சென்டரில் விரல் விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதை 2 ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு காகம் கீழே பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி நிமிர்த்தி விட்டுட்டு உள்ளே இருக்கிற 2 லேயரை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். சைடு அந்த முனையை மட்டும் இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு மேலே ஒரு லேயர் இருக்கிறது, கீழே உள்ள லேயர் கீழே பார்த்து வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கணும். இதை எடுத்து நேராக கீழே விட்டுட்டு அந்த ஓரத்தை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற பகுதியே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 2ஆக மடக்கிக்கணும் 2 பக்கமும். அப்போ நமக்கு அந்த வாய் அழகு 2ஆக இருக்கிற மாதிரி ஒரு ஷோ தெரியும். பார்த்தீங்களா? அடுத்த லாஸ்ட் இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு.
நம்ம மடக்கியாச்சு. அப்புறம் சென்டரில் கை விட்டு அந்த பகுதி வரக்கூடிய இடத்த மட்டும் லைட்டாக விரிச்சிட்டு அந்த இடத்த ஒடுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அழகு க்ரோவோட அழகு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த அந்த கழுத்து பகுதியை கீழே ஒரு போர்ஷன் இந்த மாதிரி தள்ளிகிட்ருக்குல்ல, அதை 2ஆக மடக்கிக்கிட்டு அந்த பகுதி உள்ளே லைட்டாக உள்ளாடி விட்டுக்கோங்க. உள்ளாடி விட்டுட்டு நமக்கு பார்க்கும்போது கொஞ்சமாக வெளியே தள்ளிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான காகத்தை நம்ம செய்தாச்சு சிம்பிளாக பேப்பர்லேயே. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.